ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாயிண்ட் ஃபேமிலி. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதில் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் போகிறோம். என்னோட ஒரு சின்ன சேவிங்ஸ் டிப்பு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மூலியமாக நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருமே போகிறோம், அதாவது நான், தேவு, எங்கள் அத்தை. ஆக்சுவலி இது ஒரு சடன் பிளான் தான். டக்குன்னு அவள் ஃப்ரீயாக இருக்கேன், டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. கடன் எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு. என்னாச்சு, திறக்க முடியலையா? நம்ம தேவக்குட்டி வந்துட்டு பேக் சீட் லவ்வர் தான். காரில் பின்னாடி தான் உட்காரதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு வராரு. முன்னாடிலாம் வேடிக்கை பார்க்க மாட்டான், இப்போ நல்லா ஜாலியாக வந்து வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்டாரு. ஹஸ்பண்ட் 5th ஃப்ளோரே போக விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஞ்சு கூத்தாடி 5th ஃப்ளோர் எப்படியாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மல்லாம் வந்து பொறுக்கணும். எனக்கு வந்து குட்டியாக ஸ்டட்டு மாதிரி வீட்டுக்கு ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் கடகடன்னு பொறுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து 5th ஃப்ளோர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவங்க வீட்டில் யார் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஃப்ளோர் தாங்க முடித்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு பில்லை பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்க்கு எதுக்கு வரமோ இல்லையோ அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போகலன்னா என் சின்ன போய் பிரியாணி சாப்பிட்லன்னா தேவுக்கும் இருக்க முடியாது, சின்ன பையனுக்கும் இருக்க முடியாது. அவங்க தேவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி தான். பட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க எல்லாரும். அதனாலே ஒரே ஒரு ஃப்ளோரை முடிச்சுட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு தெம்பாக வந்து மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன் சாப்பிட்டு வந்து நமக்கு சீட்டு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், எங்கே போனாலும் இந்த ஃபுட் கோர்ட்டில் மட்டும் எனி டைம் கூட்டமாக தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அவ்வளோ டிமாண்ட் இங்கே உள்ள பிரியாணிக்கு. அத்தை வந்துட்டு 2 சீட் பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவங்க 2 பேர் அந்த சைடு உட்காந்துட்டாங்க, நாங்கள் இந்த பக்கம் வந்து உட்காந்துருந்தோம். என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தார். கண்டிப்பாக வந்து 2 பேர் வேணுங்க, ஒருத்தங்க லைனில் நிற்கணும், ஒருத்தங்க போய் வாங்கணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எப்போவுமே கூட்டம் நிரம்பி வலியும். இங்கே மட்டும் இங்கே வந்திருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போயிருப்பீங்க, அந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போகாதீங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்துட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு பீஸா, அப்புறம் சிக்கன் 65 கேட்டாங்க, அதுவும் வாங்கினோம். ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நான் தேவ்குட்டிக்கு ஊட்டிகிட்டே நானும் சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் விட ஐஸ்கிரீமுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவுக்கும் நிஷ்வினுக்கும் ஐஸ்கிரீம் வேணாம், ஏற்கனவே கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நாங்கள் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் பீஸா வந்துச்சு, ஷேர் பண்ணியாச்சு. தேவ் பாருங்கள், பார்த்தோன்னே அது எடுக்க போகிறாரு அவர். ரைட் லைக் வச்சு போவியா? நல்லா இருக்கு. இது என்ன ரேட்? மாடல் நல்லா இருக்கு, ஆனால் ஒன்றுன்னு போட்டால் பார்வையாக இருக்காது. அதுதான் ஒன்றுன்னு போட்டால் பார்வையாக இருக்கும். இது பார்க்குறியா? இது ஓகே தானே?
இல்லை ஆமாம், அப்போ தான் போட முடியும். அழுத்தி போட முடியாதுல்ல. இதுதான் அழுத்தி போடலாம், இது வந்து அழுத்தி போட முடியாதான். ஆக்சுவலி நான் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து போட்டிருந்தேன். ஸோ மாதம் 5000 கட்டுற மாதிரி அந்த ஸ்கீம் தான் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதம் வந்து கட்ட மறந்துட்டேன். கடைசி மாதம் 11 மாதம் நம்ம கட்டிட்டு வரணும். ஸோ அதில் வந்து ஒரு மாதம் வந்து நான் கட்டலை. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஸ்கீமு, நம்ம ஒரு மாதம் கட்டலைனாலும் அடுத்த மாதம் கட்டிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மாதம் நம்ம கட்டலைனாலும் நடுவில் அதோட அந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து நகை வாங்கிடணும். ஆக்சுவலி வளையல் வாங்கணும்லாம் எனக்கு பிளானே இல்லை. ஆக்சுவலி இது மறந்தே போச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஞாபகப்படுத்தி, வா உனக்கு வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டு போனோம் பார்த்தா வளையல் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் வளையல் போட்டதே இல்லை தங்கத்துலன்னு ரொம்ப போட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து வளையல் பார்க்கறதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் செம்ம ரேட்டுங்க. நம்ம 1 பவுன்லலாம் வாங்கவே முடியாது வளையல். ஏன்னா ரொம்ப நைஸாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1.5 2 அந்த மாதிரி வாங்கினா தான் இதுவாக இருக்கும். கரெக்டாக இந்த வளையல் தான் சூஸ் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட். பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான். நான் ஃபஸ்ட்டு காமிச்சல ஒரு மாடல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்கு இந்த மாதிரி தான் போட பிடிச்சிருந்தது. ஏன்னா சாரீக்கெலாம் இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. நம்மளால் பார்த்திங்கன்னா சோஃபாவில் நல்ல சொகுசாக உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு வந்தோம்னா உடனே கிளம்பிடணும். அவருக்கு அந்த பிரச்சனை வேறு இருக்குது அவர்கிட்ட. ஆக்சுவலி இந்த 4 செட்டு வந்து சேர்ந்து 4 lakhs சொன்னாங்க. பட் நம்மக்கிட்ட அந்த பட்ஜெட்டில் நான் சும்மா ஜஸ்ட்டு போட்டு பார்த்தேன். நான் லாஸ்ட்டில் இருக்கிற 2 வளையல், பட்டை வளையல் இருக்குது தெரியுமா, நடுவில் இல்லாமல் சைடில் போட்டுக்கிற 2 வளையல் மட்டும்தான் நான் வாங்கினேன். இந்த கைக்கு ஒன்று, அந்த கைக்கு ஒன்று. நம்மளோட பட்ஜெட்டில் அதுதான் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து வாங்கியாச்சு. சாரிக்கெலாம் அதான் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான். எனிவேஸ் ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு, அதனால் நம்ம நோ சொல்ல முடியாது. அதனால் நான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த நடுவில் இருந்த 2 வளையல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதான் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே. பட் நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வளையல் வந்து இப்போ தாங்க தங்கத்தில் வளையல் போட்டிருக்கேன் கையில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சொந்த உழைப்பு, நம்ம சேர்த்து வச்ச காசில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் வளையல் வாங்கி கொடுப்பாங்க நினைக்கவே இல்லை. என்னோடய பர்த்டே கிஃப்டாக வந்து அவர் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். நான் ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் வந்து ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாதம் அந்த ஸ்கீம் மாதிரி போட்டு நீங்கள் சேர்த்து வைங்க. நம்ம எதுவும் போடலை அப்படின்னா சேர்த்து வைக்கணுன்ற ஒரு அக்கறையே வராது. நம்ம தனியாக காசு சேர்த்து வச்சாலும் நமக்கு பெருசாக அதை எடுத்து செலவு பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய யூஸ் நம்ம இருக்குது. நகை நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதுக்கு நகை வாங்குகிறோம்? ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னா நம்ம போய் அதை அடகு வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம நகை வாங்குறதே, அதில் தான் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதே. கண்டிப்பாக நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் உதவும் அப்படின்றதுக்காக தான். பட் அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மாதத்தில் கொஞ்சமாவது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்து அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வந்துட்டு நமக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், அதான் மாடல் வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுருந்தாங்க. ஜிஆர்டி மாதிரி கிடையாது. பட் ஜிஆர்டியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மாடல்ஸ்லாம் இருக்கிறதுனால. நமக்கு ஏற்ற பட்ஜெட்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும், கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கீமாக வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம தேவக்குட்டியை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு ஷாப்பிங் பண்ணோம். சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போனால் மட்டும் நம்ம கண்ணெலாம் அழைப்பாயுங்க. எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு பிளான் பண்ணிட்டு போனாலுமே அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கிடுவோம். கண்ணை பறிக்கிற மாதிரி இப்போது. அதுக்கப்புறம் இவருக்கு செப்பல் வாங்கலான்ட்டு பார்த்தோம். வேவ்குட்டி ரொம்ப உஷாரு. நான் செப்பல் பார்க்குறேன்னு தெரிஞ்சோன்னே அவர் செப்பல்லாம் கழட்டிட்டு செப்பல் போட்டு பார்க்குறாராமா. நம்ம மாதம் பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸுக்குன்னு தனியாக கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு இவ்வளோ செலவு அப்படின்றத நீங்கள் போடும்போது இவ்வளோ நம்ம கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்றதையும் அந்த பட்ஜெட்டில் வந்து போட்டு வச்சுருங்க. மாதம் அட்லீஸ்ட் ஒரு 2000 4000 5000க்குள்ளே நம்மளால் முடிகிற அளவுக்கு எவ்வளோ உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்கீமில் வந்து போடுங்க. நிறைய பேர் சீட்டு கட்டுவாங்க. ஸோ அது கூட ஓகே தான். ஒரு நம்புகிற மாதிரி ஒரு நபர் கிடைச்சாங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு அதில் உங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். என்னோட குட் ஆப்ஷன் வந்து இந்த கோல்டு ஸ்கீம் மட்டும்தாங்க. ஸோ இந்த இது பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை. See you.
தேவ் பாரு, தேவ் சமோசா சாப்பிட்றாராம். வேடிக்கை பார்த்துட்டே சமோசா சாப்பிட்றாரு.